இங்க பாருங்க.
அடுத்தபடியாக பொள்ளாச்சியிலிருந்து 24 மணி தலைமை செய்த செயலாளர் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து இந்த கல்வி விழாவுக்கு வந்திருப்பீங்க. இந்த வந்திருக்கவங்க எல்லாம் ரொம்ப நேரம் சோர்ந்து போயிருப்பீங்க. இதுல டெய்லி நம்ம ஒரு 100 தடவை கை தட்டணும்னா நமக்கு உடம்பும் உள்ளமும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அப்படிப்பட்ட கை தட்டலை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்காக உங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்க போறோம். இப்ப நீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா ஜோரா கை தட்டணும். நீங்க எல்லாம் ஜோராக கை தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கட்டின தட்டுன்ற இந்த மகத்துக்கு வெளியே போய் கேட்கல, அப்புறம் இங்க பஸ் ஸ்டாண்டு கேட்கறது. அதனால போட்டி டிராவல் முடிச்சு பரிசு இல்லை உங்களுக்கு. இதே மாதிரி அடுத்த வருஷம் கல்வி விழா வைக்கிறப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து பணம் கொண்டு வருவாங்க. அப்ப போட்டி வச்சு பரிசு தொகை கிடைச்சுக்கலாம் நம்ம. சரியா? இப்பதான் எல்லாரும் சிரிச்சிருக்கீங்க. இந்த டைனிங் கார்டு போனவங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிவி பார்க்கறாங்க. என்ன பேசுறாரு ஏதாவது பேசுறாங்க. நீங்க எல்லாம் நம்ம தலைமைச் சங்கம் என்பது ஒரு 100-150 வருஷ காலங்களுக்கு பாரம்பரியமான சங்கம். நம்ம எல்லாம் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சி நகரத்துல குடிபெயர்ந்து விஜயநகர பேரரசு மன்னர்கள் ஆண்ட காலத்துல நம்மளும் மன்னர்களாக அவர்களுடன் சிற்றரசர்களாக இருந்து போர் இருந்து சண்டைக்கு சென்ற மிகப்பெரிய சாணக்கிய வம்சம் சத்திரிய வம்சம் நம்ம வம்சம் 24 லட்சம். அப்படிப்பட்ட வம்சம் நம்ம தெற்க கன்னியாகுமரியிலிருந்து வடக்க இமயமலை வரை நம்ம மக்கள் ஊர்கள் இல்லாத கிராமங்களே இல்லை. உதாரணத்துக்கு பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல 60 ஊர்ல 70 ஊர்ல நம்ம மக்கள். பொள்ளாச்சி நகரத்துல 35,000 பேர் 40,000 பேர் வாக்காளர் ஓட்டு போடுவோம். இங்க வந்திருக்காங்க ராமசாமி பட்டியலுடைய தலைவர். அவர் ஊர்ல 10,000 பேர் வாக்காளர். அவர் தான் தலைவர். அவர் சொல்றதுதான். இதே மாதிரி பிரசிடண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 40-50 பிரசிடண்ட் இருக்காங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர் நம்ம இடத்தை சேர்ந்தவர். மகாராஜபுரத்துல ஒரே இடத்துல 10,000 பேர் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த காலத்து வரையும் அவன் தான் பிரசிடண்ட் திரும்பி செஞ்சாதான். இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் இந்த தமிழகம் முழுவதும் 100 தொகுதிகள்ல நம்ம ஆட்கள் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. ஐயா 7 மருதூர்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே ஜெயலலிதாமையாரை எதிர்த்து நம்மளுடைய வேட்பாளர், அதாவது திமுகவினுடைய வேட்பாளர் 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் 25,000-30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 70,000 பேர் நம்ம ஆட்கள் ஓட்டு போட்டு மருதூர் நகரத்தில் மட்டும் 40,000 பேர் இருக்கான். 12,000 கடைகள் மார்க்கெட்டுகள் உள்ள ஒரே நகரம் மருதூர் நகரம். கூட நம்மால் இருக்கலாம். ஜெயலலிதாவே எழுத்திலிருந்து ஜெயிச்சான். ஜெயலலிதா சிங்கா அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரே எழுத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்திருந்தால் நம்ம ஆட்கள் சுலபம் எழுப்பி. இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், 1976 எம்ஜிஆர் கட்சி பிரிந்து வெளியே போகின்ற காலத்தில் 72 வெளியே போகின்ற காலத்தில் அந்த கட்சியை பிரிவீங்கள், நாம இரட்டலை சின்னங்களை பெற்று நாம் அனைத்து தொழில் என்றால் நிச்சயமாக முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி தந்தவர் உதிரி பித்தன். நம் இனத்தை சேர்ந்தவர் தான். முதலமைச்சர் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர். இதை எதற்கு சொல்லியிருந்தா, அப்ப 7 எம்எல்ஏ கிட்ட நம்ம ஆளுகளுக்கு கொடுத்தாங்க. 7 பேர் 76 ஜெயிச்ச சட்டசபையில எம்எல்ஏக்கள் நம்ம ஆட்கள். அப்படி பாரம்பரியமா வந்த நம் ஆட்கள் தலைமைச் சங்கத்தின் என்ற ஒரு அடிப்படையிலே அதற்கு மெம்பர்களாக, நிர்வாகிகளாக, உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. அரசுதான் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி 24 மணி தெலுங்கு செட்டியார்கள், தேசம் பாதி தெலுங்கு செட்டியார்கள் பாதி, ஒரு
ஒரு 40 லட்சம் பேர் நீங்கள் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கின்றார்கள். அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவோ திமுகவோ எந்த அரசுமே நம் மேல் கவனம் செலுத்தவில்லை. இதுவரையும் கவனமே செலுத்தல. அம்மா கொஞ்சம் சத்தம் போடாங்க பிள்ளைங்க. சாமி கொஞ்சம் போலீஸ்காரங்க ஒரு 10 நிமிஷம் சத்தம் போடாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆண்ட காலத்துல 1919 மருகூர்ல முதல்ல மாநாடு கட்ட சமுதாயம் பிரிட்டிஷ்காரங்க இந்த காலத்துல துப்பாக்கியில சுத்திட்டு இருந்தான். அந்த காலத்துல மாநாடு போட்டவையா தெலுங்கு செட்டியார் 24 தெலுங்கு செட்டியார். அதுக்கப்புறம் 23 மாநாடு விருதுநகரில், 26 மாநாடு கோயம்புத்தூரில், 40 மாநாடு சென்னை மாநகரத்தில், அதற்கப்புறம் 76 மாநாடு திருச்சியில, திருப்பி 86 சென்னையில மாநாடு, ஒரு பெரிய மாபெரும் பேரணி. இப்படி 90 காலமாக ஏறத்தாழ திண்டுக்கல்லிலே 10வது மாநில மாநாடை கண்ட சமூகம் நம்ம 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகம். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நமக்கு ஒன்று ஒரு அமைப்பு இல்லை. தலைமை சங்கத்தின் கீழே நீங்கள் தான் நிர்வாகிகளாக ஒரு புக்லெட் போட்டு ஒரு 4000-5000 பேர் அந்த புக்லெட்டை போட்டு ஒரு பொதுக்குழு கோயம்புத்தூரிலே அல்லது சென்னை மாநகரத்திலே கூடினால், ஐயா அதிமுக இல்ல, திமுக இல்ல, வன்னியர் படை பேரணி அல்ல, திருமாவளவன் கட்சி அல்ல, கொங்குநாடு கலிகரசு அல்ல, ஈஸ்வரமூர்த்தி அல்ல, எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் கூட்டிய பொதுக்குழு தான் ஐயா 5000 பேர் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காகத்தான் இந்த போராட்டம். இந்த ஒவ்வொரு ஊரா போய் மாவட்ட நிர்வாகிகளை சேர்ப்போம். அப்படி பொதுக்குழு உருவாக்கி இதுவரை பொதுக்குழு என்று நிரந்தரமாக எந்த இடத்திலும் சாதிக்க இல்லை. அப்படி உருவாக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால், அந்த பொதுக்குழு மூலமாக உங்களை எல்லாம் நிர்வாகத்தினராக, மாவட்ட நிர்வாகியாக, தலைமை கழக நிர்வாகியாக, பொதுக்குழு உறுப்பினர்களாக உங்களை எல்லாம் அந்த புக்கிலே பதிவு செய்து உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கின்ற பொழுது, இது கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு போலீஸ் நிலையத்திலேயோ அல்லது ஒரு தாலுகா ஆபீஸிலேயோ அல்லது ஒரு கலெக்டர் ஆபீஸிலேயோ உங்கள் முகவரி போட்டு உங்கள் படத்துடன் சென்று இந்த ஆதாரத்தை காட்டினால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய அமைப்பு. அப்படி நிர்வாக குழு அமைப்பை ஏற்படுத்தினால் நம்ம சமுதாயம் எல்லா இடத்திலும் 3-4 கலெக்டர் தான். விருதுநகரிலே ஒரு கலெக்டர் இருக்காரு, செங்கல்பட்டிலே ஒரு கலெக்டர் இருக்காரு. இப்படி குறிப்பிட்ட இடத்துல தான் கலெக்டர். அது போன வருஷம் தான் பாண்டிச்சேரியில ஒரு பெண் பிள்ளை படிக்க கலெக்டர் ஆச்சு. பண்ணக்காட்டில ஒரு பெண் பிள்ளை படிக்க கலெக்டர் ஆச்சு. இப்படி 3 இடங்களில 3 பெண் பிள்ளைகள் தான். நம்ம அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கலெக்டர் கிடையாது. அல்லது கலெக்டர் தான் இல்ல, ஒரு ஆர்டிஓ இருக்காரா, ஒரு டிஆர்ஓ இருக்காரா, யாராவது சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆனா அதுதான் வேண்டாம். இந்த ஈரோடு மாவட்டத்துல ஒரு போலீஸ் அதிகாரி எஸ்பி நாங்க உடனே போய் பார்க்க முடியா. எஸ்பி எந்த மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல 40 மாவட்டங்கள்ல எந்த இடத்துலயாவது நம் இடத்தை சேர்ந்தவர் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்று 24 மணி தெலுங்கு செட்டியார் இடத்தை சேர்ந்தவர் இருக்கின்றார்களா? இங்க கூட ஈரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. அது உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. மேலே இருக்கின்ற அதிகாரிகளை வைத்து அந்த காணாமல் போன பெண் பிள்ளையை கூட்டி வந்தோம். அந்த கூட்டி சென்ற ஆண் மகன் மாப்பிள்ளை சொன்னார், இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பிக்கு வெளியே வரா, அவருடைய இடத்தை சேர்ந்தவரா. அவரை காப்பாற்றுவதற்காக எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது. ஆனால் அவரை பெற்றவர்களும் நானும் எடுத்த பெரிய முயற்சியால் அந்த பிள்ளையை, எங்கள் இடத்தை சேர்ந்த பிள்ளையை நாங்கள் வீட்டில் கொண்டு வந்தோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு ஜுடிஷியரியே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாகவோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகவோ, அல்லது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ, அல்லது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவோ நம்ம இருக்காங்களா? அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நாம இருந்தாங்க, உடனே அவன் நமக்கு தேவையான சாதகத்தை செய்வான். வேற கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருந்தான்னா அவன் கொலை பண்ணிட்டே போனாலும் கூட அவனுக்கு முதன்மையாக பெயில் கிடைக்கும். அவன் தவறே பண்ணியிருப்பான், தப்பே பண்ணியிருப்பான். ஐயா அவரு நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வக்கீல் சொல்லுவார், காதல் ஐயா அப்படியே ஐயா நம்ம அப்படின்பாரு. உடனே அவருக்கு பெயில் கிராண்டர் விடுதலை ஆயிடுவான். ஆனா அந்த முத்திரை
அதிக மார்க் வாங்குகின்ற பிள்ளைகள். நான் போய் ராமசாமி பள்ளியிலே பக்கத்தில் மீனாட்சி புறத்திலே ஒரு ஊரிலே சொல்கிற 3 பிள்ளைகள் படிச்சிருக்கு, நல்ல மார்க் வாங்கியிருக்கு. அடுத்து என்னமா படிக்க போறேன்னு கேட்கிறேன். ஐயா டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லுது. அம்மா அடுத்த வாரம் நீட்டு தேர்வு தயாராகிட்டான்னு கேட்கிறேன். ஐயா அப்படின்னா என்னங்க ஐயான்னு கேட்குது. படிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றது, அதை எங்கெல்லாம் சென்று படிக்க வேண்டும் என்று அறியாத பெற்றோர்களும் அறியாத பிள்ளைகளும் படித்தவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் வழி சேர்ப்பதற்காக இந்த அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தினால் அடுத்த வருடம் 6வது மாதம் நம் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நம் இன பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிள்ளையாவது 2 பிள்ளையாவது அதிக மார்க் வாங்குகின்ற பிள்ளைகளை தேர்வு செய்து சென்னை மாநகரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு IAS, IPS, IRS, IFS, ஃபர்ஸ்ட் குரூப், ஃபோர்த் குரூப் அல்லது போலீஸினுடைய இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எதை படிக்க விரும்புகின்றார்களோ அதை படிக்க வைப்பதற்கு முற்றிலும் இலவசமாக படிப்பு, தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் கொடுத்து எம் இன மக்களை, எம் இன பிள்ளைகளை ஒரு 150 பேரை 120 பேராவது படிக்க வைத்தால் அதிலே ஒரு 15-20 பிள்ளைகளாவது படித்து இந்த ஈரோடு, பெருந்துறை, இந்த பக்கத்திலே இருக்கின்ற செடிமலை, இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற இன பிள்ளைகள் படித்து அது ஒரு IPS அதிகாரியாக அல்லது ஒரு IAS அதிகாரியாக இந்த ஈரோட்டுக்கு வந்து வெற்றியாகி வானுரே சரியெடுத்து நான் 24 மணி தெலுங்கு செட்டியாரை சேர்ந்தவன், என் குல மக்களுக்காக நான் சிறிதளவேனும் பாடுபடுவேன் என்று அது சபதம் செய்யப்படவா? ஏன் படித்தது நம்மளுடைய சமூகத்தினால். சுண்டக்காமத்தூரிலே ஒரு பிள்ளைக்கு 4 வருடம் ஃபீஸ் கட்டேன். அந்த பிள்ளை 4வது வருடம் வாங்கின சம்பளத்தை உடனே கொண்டு அந்த சங்கத்தில் 24 மணி தெலுங்கு செட்டியார்களாக நான் படித்தேன். அந்த படித்த பணத்தில் வருகின்ற சம்பளத்தை இந்த சங்கத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று உடனே 50,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தோம். அப்படி வருடம் 15 பிள்ளைகள் 20 பிள்ளைகளை படிக்க வைத்து ஊக்கமளித்தால் பெற்ற தாய்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மார்பிலே பால் கொடுத்து ஊட்டி வளர்க்கின்ற பெற்ற தாய்கள் அவர்களுக்கு கல்வி என்ற ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்தால் அவர்கள் நிச்சயமாக நல்ல நம்ம போயிட்டு வரவங்க பார்க்கிறாங்க. அதிசயமா இருக்குங்க. 600க்கு 597 மார்க், 500க்கு 497 மார்க். அப்படி வாங்குகின்ற நம் இன பிள்ளைகளை எல்லா ஊர்களிலுமே பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் பெற்ற தாய்மார்கள், தகப்பன்கள் வியாபாரத்திற்கு சென்றிருந்தாலும் கூட தாய்கள் ஊட்டி வளர்த்து அவர்களுக்கு கல்வியிலே முதலிடத்தை கொடுத்து பல இடங்களிலே அரசு துறைகளிலே முத்திரை பதித்தால் வருங்காலங்களிலே எங்களுடைய போராட்டம் இந்த இளைஞர்கள் எல்லாம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அரசு துறையிலே ஒரு 150 பேராவது அவர்கள் கலெக்டராக இருந்தார்கள், அவர்கள் IPS போலீஸ் அதிகாரியாக இருந்தார்கள், 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் அரசு துறையிலே முத்திரை பதித்தார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காகத்தான் இந்த போராட்டம். இப்படி ஊராக சென்று ஊராக வாருங்கள், படிக்க வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படி கொடுக்கிறது பேக் அண்ட் டிஃபன் பாக்ஸ் பெரிய விஷயம் இல்லை. பேக் அண்ட் டிஃபன் பாக்ஸ் பெரிய விஷயம் அல்ல. உங்களுக்கு படிக்க முடியாத ஏழைகளை கையிலே எடுத்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை கட்டி அவர்களை படிக்க வைப்பதற்கு வழி செய்வதற்காகத்தான் இந்த நிர்வாக குழு, மாவட்ட நிர்வாக குழுவை ஏற்படுத்தி அதற்கெல்லாம் ஒரு பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களை கண்டிப்பாக படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் கிடைக்காத வைத்தியம் இங்கிருந்து நம்மளுடைய வடமதுரையை சேர்ந்த சில பேருக்கு தெரியும். அந்த பையனுக்கு லிவர், சுப்பிரமணியனுடைய மகன் லிவர் ஃபால்ட் ஆயிருச்சு. ஏறத்தாழ 15 லட்சம் ரூபாய் செலவிச்சு நோம்பேட்டை ஆஸ்பத்திரியிலே, ஜெகச்சந்திரன் ஆஸ்பத்திரியிலே அந்த பையனை சேர்த்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலையிலே பணம் இல்லை. எங்களை நாடியது சென்னை மாநகரத்திலே இருக்கின்ற சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கின்ற நம் இன மக்களிடம் எடுத்து சொல்லி அவர்கள் மாப்பா சுப்பிரமணியத்தை பார்த்து 10 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை உடனே கிடைக்க செய்து ஆபரேஷனுக்கு அந்த பையன் தயாராகிறான். பிளட் டெஸ்ட் செய்கிறாங்க. அப்பா அவங்களுடைய லிவர் தன்னாலே அது இயங்கக்கூடிய நிலைக்கு வருகிறது, ஜாண்டிஸ் குறையக்கூடிய நிலைக்கு வருகிறது. அவன் உயிர் பெறுகிறான். இன்றைக்கு ஆபரேஷன் இல்லாமலே நல்ல நிலைமைக்கு வடமலைக்கு வந்து விட்டான். நானும் அவனை சென்று பார்த்து வந்தேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், கிடைக்கப்பெறாத வைத்தியம் ஒரு கோயம்புத்தூரிலோ அல்லது சென்னை மாநகரத்திலோ அல்லது டெல்லியிலோ எய்ம்ஸிலோ கொண்டிருக்கிற வைத்தியம் பார்க்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கும் உதவிட அது அவர்களுக்கான வைத்தியத்தை ஏற்பாடு செய்திட அதற்கெல்லாம் இந்த நிர்வாகிகள் மூலமாக
பொதுக்குழு மெம்பர்கள் மூலமாக உதவியைத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஊர்களாக நாங்கள் சென்று வருகிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இனமாயா நம்ம இனம்? சென்ற இடமெல்லாம் நீதிமன்றம் ஜாதி மாற்றலையா? விருதுநகர் மாவட்டத்தில் அன்றைக்கு மாவட்டம் ஆகாத காலத்துல மதுரை மாவட்டத்துல ஒருங்கிணை மாவட்டத்துல தெற்க திருநெல்வேலி கன்னியாகுமரி வரையும் ஏறத்தாழ 5-10 குடும்பங்கள் நம்ம குடும்பம் ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல இருக்க குடும்பங்கள் சொன்னா அங்க இருக்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு 500 கிராமங்கள் 500 கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 பேரு. அந்த ஊர் செட்டுமை சொன்னா சரி, நாட்டாமை சொன்னா சரி, தலைவர் சொன்னா சரி. அந்த செட்டுமையும் நாட்டாமையும் தலைவர் யாருன்னா நம்ம 24 மணி தெலுங்கு செட்டியாரை சேர்த்த செட்டிமார்கள். சென்ற இடமெல்லாம் எப்படி ஜட்ஜு போய் உட்கார்ந்தாருன்னா கண்ணை பின்னாடி கண்ணை கட்டிட்டு ஒரு தராசு பிடிச்சிருக்கு. ஏன் கண்ணை கட்டிட்டு தராசு பிடிக்கன்னா ஒரே முறை கண்ணை கட்டி கொண்டு நீதி வழங்க வேண்டும். அக்கா தங்கை மாமன் மைத்துனர் பார்க்காமல் அப்படி நீதி வழங்குகின்ற ஜாதிவான், நீதி வழங்குகின்ற ஜாதி சென்ற இடமெல்லாம் வம்பு வழக்கு இல்லாமல் நேர்மையாக நியாயமாக மற்ற எல்லா இனத்தோடும் உறவாடி அவர்களுக்கெல்லாம் மேம்படக்கூட வகையில் பேரோடும் புகழோடும் சென்ற இடத்தெல்லாம் வம்பு வழக்கு இல்லாமல் உறவுகின்ற ஜாதி இந்த 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதி. அந்த காலத்துல ஒன்னே ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லி, அந்த காலத்துல எங்க தாத்தா காலத்துல பாட்ட காலத்துல உங்க தாத்தா காலத்துல பாட்ட காலத்துல ராமத்தை போட்டுட்டு தான் நம்ம வெளியே வருவோம். அப்படியெல்லாம் வாழ்ந்த ஜாதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுனாலே பயப்படும், குளிச்சுட்டு உள்ள வருவோம். கோர்ட்டுனாலே எங்களுக்கு வேணாம், கோர்ட்டு வேணாம்னு சொல்லுவோம். இப்ப சொல்றீங்க எங்க வேணாலும் பிரச்சனை பண்ணிட்டு அங்கதான் போய் நான் பேசிருக்கேன். எதுக்கியா எங்க ஆளுங்க பிரச்சனை பண்றான்? நீ சேர்த்து வச்சிருக்கிற அனைத்து செட்டியார் வேணா பிரச்சனை பண்ணுவான். எங்காளுக்கு பிரச்சனை பண்றான்? 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் இதுவரையும் சரித்திரத்துல எந்த மாகாணத்திலும் தமிழ்நாட்டில எந்த இடத்திலும் பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தவர்கள் அல்ல. அதை முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. அப்புறம் மாநாடு சொல்றாரு, அப்புறம் என்னை கூட கேட்கிறாரு, மாப்பிள்ளைங்கிறாரு. ஒரு ஆள் போட்டு நம்மளுடைய சகோதரர் போட்டாரு, நம்ம செட்டியாரான்னு கேட்டாரு. ஏன்னா அவர் வச்சிருக்கிறதே அனைத்து செட்டியார் பேராரு. அவர் செட்டியாரான்னு கேட்டோன்னா என்னை கேட்கிறாரு மேடை கட்டி, மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு. நான் 2 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் என்னை மாப்பிள்ளை கூப்பிட்டா நான் எங்க போறது? இந்த வேலையை நிற்கிற என் தம்பியை சித்தப்பை அண்டாவுக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணை கொடுக்க வேண்டியதான். மாநாடு என்பது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துடைய 10-15 மாநாடு 10-11 மாநாடு நடத்தினேன் நம்ம ஜாதி. மாநாடு நடத்தினால்தான் போட்டு தலைநிமிர்ந்து நின்னால இல்லை. அவருடைய தகுதி, அவன் சென்றடமெல்லாம் நடக்கின்ற நிகழ்ச்சி, அவருடைய திறமை, அவனை பாருங்க எங்க பாட்டு பாடாரு பாருங்க, பாட்டே ரெடி பண்ணிட்டார். நீ ஓயாம எல்லா ஊருக்கு ஒரு பாட்டே ரெடி பண்ணிட்டார் இளவன். அது மாதிரி ஒவ்வொருத்தர் எத்தனையோ பேர் கவிஞரா இருக்கான், எத்தனை பேர் வல்லுநரா இருக்கான், எத்தனை பேர் முக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல போனா கோயம்புத்தூர்ல 65 டாக்டர், இதுல லிவர் ஸ்பெஷலிஸ்ட், அது லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நம்முடைய குப்புசாமி நாயகத்துல சீஃப் டாக்டர் நம்மளுக்கு. அப்படி படிச்சு எவ்வளவு பேர் கெட்டிக்காரா இருக்காயா? நாங்கெல்லாம் சண்டை உங்களுக்கெல்லாம் வரவே மாட்டோம், இந்த காலத்துக்கு வர மாட்டோம். அப்புறம் சொல்றாரு எல்லாத்துக்கும், நீ என்ன அமைச்சரா போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி. நான் தேர்மனா இருந்தேன். ராத்திரியோட ராத்திரியா 62 கவுன்சிலர் தூக்குனேன். ராத்திரியோட ராத்திரியா 4 முதலமைச்சர் போய் லெட்டர், 40 முதலமைச்சரோட லெட்டர் வாங்கிட்டு வரேன். முதலமைச்சர் போய் அரசியல் அதிகாரிகள 25 வருஷம் 25 அமைச்சர் கூட இருக்கேன். நான் இது போய் லெட்டர் கொடுத்தா அவரால் ஸ்டாலின் பார்த்து சொல்றாரு, பார்த்துட்டு கேட்கிறாரு, கும்பராரு போட்டோ எடுத்துருக்கோம். போன மாதம் இருக்கிற 4 மாசத்துல துர்கா மாட்டை போய் நான் போட்டோ எடுத்தேன். அது என்ன அலுவலகம்? உடனே துர்காவை எனக்கு பட்டை எழுதி கொடுத்தாங்களா? ஐயா ஒரு ஜாதிக்காரங்கலாம் எம்பிசி கொடுத்தேன்னு சொல்ல போறாங்களா? 35-40 வருஷமா போராடிட்டு இருக்கோம், அதெல்லாம் நடக்கல. அப்படி சொன்னா எங்க ஊருக்காரங்க கூப்பிட்டு எங்க சிம்மன், அவன் என் ஜெட்டுமை, அவனை கூப்பிட்டு ஏயா அவனுக்கு மாநிலத்துல ஒருங்கிணைக்கிறார் பதவியா? இல்லையா? ஏன் மாநிலத்துல ஒருங்கிணைக்கிற பதவியா என்னன்னு தெரியுமா? போல அவர் மாநிலத்துல ஒருங்கிணைக்க போறாரா எங்க மாப்பிள்ள? அவர் சும்மா இருக்கவர அவர் வாட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பதவி. அப்புறம் தாராபுரம் இரும்புகடை, அவர் இரும்பை வச்சு நான் ஒரு கிட்டத்தட்ட அந்த காலத்திலே வாழ்க்கை அவருக்கு பணம் கொடுத்தேன். அவர் வாட்டுக்கு நிம்மதியா இருந்தார். அவர் மாவட்ட செயலாளர். அவரு போற ஊர்லாம் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மந்திரி, இவர் உணவு மந்திரி, இவர் செக்ரட்டரி. பாவமையா இரும்பை வச்சு உடனே போஸ்ட் அடிச்சு போறாங்க 20,000 ரூபாய்க்கு. இப்ப மகாராஜா செலவு பண்ணாத எனக்கு மகாராஜா
செலவு கொடுத்தாரு. அப்படி ஒரு ஈரோட்டுக்காரங்க ஒரு 10-20 பேர் வைக்க வச்சு முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் கூடிய இதெல்லாம் நிற்கிறாங்க, வேலையை நிற்கிறாங்க, ஒரு ஆனந்து அங்கே ஆனந்து எல்லா பேரும் சேர்ந்து செலவு பண்ணாங்க. அது யாரும் தெரியாது. உடனே முருகனுக்கு மந்திரின்னு சொன்னா முருகன் பார்த்து வச்சு செலவு பண்ணிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுக்கு காசு தான் இருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு மந்திரி பதவியெல்லாம் தேவையில்லையா? மந்திரி பதவி தேவையில்லை. நீங்க 4 முதலமைச்சரை வாங்கலாம். நான் என்னை கேட்கிற மாநாடு நடத்த முடியுமான்னு 150 ஏக்கர் பரப்பளவுல 1 ஏக்கர் 2 ஏக்கர் திண்டுக்கல் மாநகரத்துல 150 ஏக்கர் பரப்பளவுல மாநாடு கண்ட சமுதாயம் மாநாடை ஏற்பாடு பண்ணேன். நான் எனக்கு போஸ்ட் அடிச்சுக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த 25 வருஷத்துல எழுச்சி நான் மாநாடுன்னு அறிவிச்சேன்னா உனக்கு ஒரு ஆள் கூட போக மாட்டேன். அதனால அங்க போனவங்க யாராவது நம்ம செட்டியார் பணியை போட்ட செட்டியார் 4 பேர் போத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் நல்ல விதமா திருப்பி வரணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் மாநாடுன்னு அறிவிச்சிருப்பேன். பொள்ளாச்சியில கூட இந்த மாநாட்டுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில கூடுது 10,000 பேர் கூட போறாங்க. நான் கூட அன்னைக்கு கூட லேட்டா 18ஆம் தேதி வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் சொல்றாரு, நீ பேக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்க, ஆனா பேக்கு வெளியே 20 ரூபா வச்சுக்க. ஆனா ஓசியா கூட அன்னைக்கு கூட வந்துட்டான். 40,000 பேக்கு 1.25 கோடி ரூபாய் செலவழிச்சு அடிச்சிருக்கேன். 40,000 டிஃபன் பாக்ஸ் கிட்டத்தட்ட 200 ஊர்களுக்கு மேல போயிருக்கேன். 70-80 லட்ச ரூபா பணம் ரொக்க பணம் கொடுத்துருக்கேன். யாரை கேட்டு கொடுக்கல. என் வீட்டுல சரி, என் மனைவி பிள்ளைகளும் சரி, எல்லாரும் சந்தோஷமா நீங்க இருந்தா போகிறதா சொல்றாங்க. நான் என்னுடைய பிறப்புல என்னுடைய சமுதாயம், நான் மேயரா இருந்துட்டேன், சைலண்டாக வந்துட்டேன், எம்எல்ஏ தகுதி எத்தனை கிடைச்சது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப இருக்காரு ஒரு மன்னர் கூட இருந்தவங்க எம்எல்ஏ அடிக்கப்படாது. ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு 20 எம்எல்ஏக்கள் சட்டசபையிலே போய் உட்கார வேண்டும் 2006 சொல்லியிருக்கேன். என் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு 200 பேர் பிரசிடண்டா வரணும். என் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு பேரூராட்சி சேர்மனாக ஒரு 200 பேர் வரணும். வருவான் தமிழ்நாட்டில். அன்னைக்கு சொல்லி தெரிவிச்சு அதுக்காக தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கிறான். நீ மாதிரி போ, இங்க இருக்க இளைஞர்கள்னா ஊருக்கு 20 பேர் இருந்தா 1000 பேர் போர்பட கலவரிகளா வருவாங்க. அப்படியெல்லாம் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஊரை பத்தியே தெரியாது. எங்க பாட்டேன் முப்பாட்டேன் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு வரையும் தாய் விளையாட்டா இருக்கிறோம். அந்த ஊர் இந்த ஊர் அந்த ஊர் பெரிய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 16 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 1.5 கோடி 2 கோடி சோழ எல்லாரும் இடிச்சு கோயில் கட்டிருக்காங்க எங்க ஊர்ல. இன்னைக்கும் ஊருக்கு அவங்க ஊர் நாய்க்கிறது ஊர் செட்டியாரு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடா இருக்கிற ஊர் நம்ம ஊர்ல அது ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரு எனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு தெரியும். ஊர் எனக்கு தெரியுமா தெரியாது. இப்படியெல்லாம் பேசி பதவிகள் என்ற பதவி ஆசை போட்டு ஒரு மாநாளை 10 வருடங்களுக்கு முன்னால் நடத்தி இப்ப 10 வருஷத்துக்கு திருப்பி வந்திருக்காரு. நான் மாநாடு நடத்துறேன், நான் பேக் கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன். வேண்டாம், டிஃபன் பாக்ஸ் 30 ரூபா, இதே ஊர்ல பேசுறாரு 30 ரூபா. வேண்டாம், நீ 10 ரூபாய்க்கு ஒரு 10 பேட்டி வாங்கி கொடு. நான் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க. நான் கொடுக்கறது 30 ரூபா தான். அது ஓசியா கூட கடையில கூட எடுத்துட்டேன். நீ காசு போட்டு ஊருக்கு ஒரு 10 பேருக்கு போய் வாங்கி கொடு. இன்னும் தொடர்ந்து என் லட்சிய பயணம். ஊர் ஊராக செல்லுவேன், என் உயிர் உள்ளவரை செல்லுவேன், எல்லா ஊர்களுக்கும் செல்லுவேன், என் மக்களை சந்திப்பேன், வாரி 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 வழங்குவேன். திருவேங்கடநாதன் அந்த உண்டியலை எனக்கு அனுப்பியிருக்காரு. நீ வச்சுக்க செலவு பண்ணிக்க. அதுக்கெல்லாம் பெருமாள் எனக்கு எந்த முறையும் வைக்க மாட்டார். அது மாதிரி என் மக்களுக்கு சேவை என்பதை செய்வதற்காகவே இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற என் இனத்துடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னென்ன பதவிகள் வேண்டுமோ அந்த பதவியுடைய விஷயங்களெல்லாம் கொண்டு போங்க. நான் வரை அந்த சேஷனுக்காக இருந்தாலும் அந்த கோர்ட்டுக்காக தான் முழுக்க என் வேலையை சொல்லுங்க. தமிழகத்தில் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லா இடங்களிலும் செல்வாக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களை காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. காரணம் கூட முன்னாடி தரப்பட்டோம், பின்னாடி தான் தரப்பட்டோம். அடுத்தவர்களை அவர்களை முகம் பார்த்து, அடுத்தவர்களை ஜோடித்து, அடுத்தவர்களை உபசரித்து, அடுத்தவர்களை வாழ வைத்து வாழ்கின்ற இனம்தான் நம் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் இனம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நிகழ்ச்சிகளை அத்தனை பேர்களும் ஒற்றுமையாக இருந்து மிக சிறப்பாக இருந்து மிக 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 பிரம்மாண்ட உண்மைகளை இதுல உள்ள பார்த்துருங்க. நீங்க அது செய்யற ஆரவாரமும் நீங்க காட்டுற நான் கூட ஒரு சில நேரங்கள்ல மனம் தளர்ந்து போயிருக்கேன். உண்மை கேட்டு ஏடா இராப்பகலாக சுத்தமோ. நான் இந்த அவர் ராமசாமி பற்றி கூப்பிடுறப்ப கால் வலிக்காக போகக்கூடிய பெத்தடி ஊசியை 4 ஊசியை போட்டுதான் ஒரு ஊருக்கு போனேன். அவ்வளவு ஒண்ணு எனக்கு அதை கட்டாய வந்தே தெரிஞ்சுட்டாரு.
அப்ப கூட யோசிப்பேன், ஏண்டா எல்லாரும் அழகான 2 பிள்ளைகள் கிட்ட எவ்வளவு சிரமப்படுவோம்னு நினைச்சிருப்பேன். ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய ஆரவாரமும், நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகமும், நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களும் என் சட்டங்களை தேடி அத்தனை ஊர்களுக்கும் செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்னைக்கு 60 மாநாடு முடிஞ்சா நான் வரமாட்டேன். அவருக்கு மாநாடு முடிஞ்சா எனக்கு என்ன, அவர் வேணா வராம இருப்பார். அப்புறம் சொல்றாரு, அவருக்கு 50 வயசா, 60 வயசுலேயே நடத்துவாராம், 70 வயசுலேயே நடத்துவாராம், 80 வயசுலேயே நடத்துவாராம், 100 வயசுலேயே நடத்துவாராம். நீ 20 வயசுலேயே கூட 200 வயசுலேயே கூட நடத்திட்டு யார் வேணாம்னு சொல்றேன். நாங்கள் நடத்த வேணாம்னு சொன்னோமா? எங்கேயாவது நீ ஏன் மாநாடு நடத்துறேன் நாங்கள் கேட்க மாட்டாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்குறோம், எங்கள் சொந்தங்களை பார்க்குறோம். நாங்கள் அனைத்து செட்டியார்களெல்லாம் பார்க்க தயாராக, எங்கள் செட்டியார்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் 24 வருஷம் செட்டியார்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம். நாங்கள் அந்த குறிக்கோளில் போயிட்டு இருக்கோம். நிச்சயமாக நேற்று போய் கேசிபிக்குள்ள போய், ஐயா நான் அனைத்து செட்டியாரை கலந்துறேன், உங்கள் செட்டியாரோட சேர்ந்துக்கிறேன், என்னையும் சங்கத்தில் சேர்க்கிறேங்கிறேன். இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் பேசுறாரு, கேசிபி சொந்த பூரா விட்டு விட்டாரு, 8 பேரை பணக்காரரை சேர்த்து விட்டாரு. இன்னைக்கு குரூப் விட்டார். அது என்னமோ எனக்கு இந்த யூடியூப் தெரியாது, அந்த வாட்ஸ்அப்பு தெரியாது. நான் ஏதாவது எங்கள் பையன் சொல்லுவாங்க, ஆனால் அவதை போட்டேன், எதை போட்டா என்னடா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதை தடைபட்டு போயிட்டு, உங்களை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் மனைவியை பற்றி சிந்தியுங்கள், நீங்க பெற்ற செல்வங்களை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் வியாபாரத்தை பற்றி சிந்தியுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை உயர்வை பற்றி சிந்தியுங்கள். அந்த சிந்தனையோடு 90% எல்லாத்தையும் சிந்தியுங்கள், 10% இந்த இனத்தையும் இந்த ஜாதியையும் சிந்தியுங்கள் என்று சொல்லி நீங்கள் இனத்துக்காக வாருங்கள் வாருங்கள் என்று மிக வெகு நேரம் உங்களிடம் எடுத்து செல்விட்டு நான் பேச்சுக்களை இருந்தால் உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை சொல்லி நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்க தயாராக வருவீர்கள் என்ற எண்ணத்திலே இந்த பரிமாற்றத்தை சொன்னேன் என்று சொல்லி இந்த பரிசுகளையும் வழங்கி அமைதி காத்து சாப்பிட்டு கூட பேக் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. பொறுமை காத்து இந்த பரிசுகளை எல்லாம் வாங்கி செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனக்கு உடன்பிறப்புகள், என்னுடைய பெற்றவர்கள், என்னுடைய தாய் தந்தைகள், தங்கச்சிகள், அக்கார்கள், உறவின் முறைகள், சகோதரி எல்லாம் வந்திருக்கீங்க. இங்க மேடையில இருக்கிறவங்க, ஏன்னா எல்லாருக்கும் என் பேரை சொல்லல, உன் பேரை சொல்லல, என்னைய விட்டுட்டாரு உன்னைய விட்டுட்டாருன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. யாரையும் விட மாட்டேன், இந்த உயிர் உள்ளவரை உங்களை யாரையும் விட மாட்டேன். உங்களுக்காக என்றைக்கும் துணை நிற்பேன். பெயரை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அது மோகன் பேரை கூட சொல்லலாம், இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் என் இதயத்திலே வீட்டிருக்கிறீர்கள். மாப்பிளை அன்பு பேரையும் சொல்லவில்லை, கோரிக்கை சொல்ல வேண்டாம், இதயத்திலே வீட்டிருக்கிறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக இந்த ஏற்பாடை செய்த உங்கள் அனைவர், மேடையிலே இருக்கின்ற கீழே இருக்கின்ற அனைவர் பாடம் பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுடைய கோஸ்ரீ அமூர், தாஜி பானு, சம்பத் கலைவாணி, அங்குசாமி, ராம சிவகாமி, பீஸ் காசி மாணவர்கள் மதுரை அவங்க இந்த விழாவிற்கு